வணக்கம் நண்பர்களே, ஜான்சி எஸ்ஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து கொய்யா செடியில் எப்படி பதியம் போடலான்னு பார்ப்போம். இது பாருங்கள், குட்டி பாட்டில் வளர்க்குறேன். 2 வருஷமாக இருக்குது. இந்த செடியில் வந்து இந்த இடத்துல கட் பண்ணி விட்டால் கொஞ்சம் அடர்த்தியாக வரும். நான் குட்டை மரமாக வந்து வளர்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. இப்போ இந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணி கட் பண்ணி போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், இவ்வளோ ஒரு குட்டி மரம் மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து எனக்கு இன்னொரு மரமாக கிடைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னா, பாருங்கள், இந்த கவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த அடியில் நல்லா டைட்டாக கட்டிட்டு இந்த இடத்துல மண் வச்சு கட்டிட்டோம்னா 2 மாதத்தில் ஒரு புதிய செடி வந்து நமக்கு கிடச்சிரும். அதனால் இந்த ஏர் லேயரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை மண்ணில் வந்து நம்ம எப்பயும் போல் செம்மண் மணல் வந்து கலந்துட்டு ஈரம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கொக்கோ பீட் இருந்தால் நல்லது, ஆனால் இதுவே வந்து போதும். நான் அப்படி தான் வச்சிருக்கேன். சும்மா அந்த வேர் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் மண் இருந்தாலே நமக்கு போதும். மண் வந்து ஈரத்தன்மையோடு இருந்தால் நமக்கு உடனே பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா ஈரமாக தான் இருக்குது. இப்படி நல்லா டைட்டாக வச்சு கட்டி விட்டோம்னா ஏர் போச்சுன்னா சீக்கிரம் அந்த மண் வந்து காஞ்சிருச்சுன்னா நமக்கு வேர் விட லேட் ஆகும். அதனால் நம்ம டைட்டாக இறுக்கி கட்டிடணும். பாருங்கள், இப்போ இதிலேருந்து நமக்கு ஒரு புதிய செடி வந்து கிடச்சிரும். பாருங்கள், இவ்வளோதான். இதான் ஏர் லேயரிங் மெத்தட். இப்போ இந்த இடத்துல வேர் மண் இருக்கிறதுனால நமக்கு அந்த செடி வந்து வேர் கொடுக்கும். இப்போ இன்னும் தடிமனாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு கூட நம்ம செய்யலாம். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதில் நமக்கு 2 மாதம் 3 மாதத்தில் வந்து தாராளமாக வந்து நல்லா நிறையா வேர் இருக்கும். நம்ம பொறுமையாக வேர் வரவட்டி 3 மாதத்தில் கூட கட் பண்ணோம்னா நமக்கு செடி வந்து நல்லா நீட்டாக வளரும். பாருங்கள், இது வந்து குட்டி ஒரு போன்சாய் ட்ரீ மாதிரி இன்னொரு பாட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்ம 2 வருஷம் திரும்ப ஒரு செடியை வளர்க்குறதுக்கு இப்போ இருக்க செடியிலே நம்ம இன்னொரு பதியம் போட்டோம்னா நமக்கு புதிய செடி வந்து கிடச்சிருச்சு. பாருங்கள், இதான் ஏர் லேயரிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அவ்வளோதான். இந்த இடத்துல வேர் பார்த்தோம்னா நம்ம இந்த இடத்துலேருந்து கட் பண்ணிட்டோம்னா இதில் திரும்ப வந்து பக்கத்தில் எங்கே இருக்குது ஏற்கனவே ஒன்று விட்டுருக்கேன். பாருங்கள், இதுலேருந்து பக்கத்தில் நிறையா தளிர்கள் வந்து நிறைய இதுவும் அடர்த்தியாக வரும். இது குட்டி பாட்டில் தான் இருக்குது. போன்சாய் ட்ரீக்காண்டு இது வளர்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.